அவசியம் இல்லை. இருந்தாலும் ராதாரவி, சாம்ஸு, ஸ்ரீ, இது யாருன்னா சங்கர் கணேஷ் பையன். அவர் அவங்க அப்பா மாதிரியே கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் ஹெவியாக உள்ளவர். அது மாதிரி சாம்ஸு இது வந்து எக்ஸலண்ட்டு ஆர்டிஸ்ட். எதிர்காலத்தில் இன்னும் அவருக்கு வயசு இருக்குது. காமெடி எனக்கு இப்போ பெரிய ரொம்ப லேக் இருக்குது, ரொம்ப கேப் இருக்குது. அந்த கேப்பை இவர் ஃபில் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா உண்மையிலேயே சொல்கிறேன், நல்லா. அண்டு உங்கள் பேர் பாய், உங்கள் பேர் யாசரா? நாடா இது பேர் இவனை சொன்னால் யாருக்குமே தெரியாதுடா ஒன்று. ஏன்னா இந்த படம் ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கொலைகாரனாக வராமல் பாருங்க, முகமுடி போட்டு. அவன் தான் சின்ன வயசில் இவன் தான் பண்ணாங்க. அதனால் இவன் ஒரிஜினல் ஃபேஸ் அழகாக இருக்கும். சரி. அண்ட் இந்த படத்தில் வந்து சாமிநாதன் படத்தில் வந்து என்ன ராஜேஸ்வரி சாமிநாதன் வந்து படம் எடுத்து அதில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வருவான். இவங்களை கொலை பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஒரு எல்லாமே நல்ல டீம் இது. பட் இன்னும் ஐ திங்க் இப்போ அடுத்த படம் ஏதோ பண்ண போகிறாரு போல இருக்குது. என்ன ஐடியாவில் என்ன கதைன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இஸ் அ வெரி குட் ஒர்க்கர் சாமிநாதன், ராஜேஷ் சாமிநாதன். இதில் எல்லாருமே இருக்கும்னு சொன்னார். ஸோ டெஃபினட்டாக எல்லோரும் இருப்போம். இருக்கும்போது நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் பெரிய அளவில் நான் இப்போ கூட சொல்கிறேன். ஏன்னா என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, ராதாரவி எப்போ மேடைக்கு வந்தாலும் அவர் வந்து வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கார். வாய்ப்பு தான் கேட்பேன், நடிப்புக்கு தானே கேட்குறேன், வேறு எதுக்காக கேட்டேன்னா. அதர் தான் நடிப்பு பற்றி கேட்டதே இல்லையே யாருக்கு. ஏன்னா அது நானாக பார்த்துக்கிறது எல்லாமே. பட் எக்ஸப்ட் ஃபார் நடிப்பு தவிர டேரக்டர்கிட்ட கேட்குறதுல தப்பு கிடையாது, கேமராமேன்கிட்ட கேட்குறதுல தப்பு கிடையாது. ஈவன் இப்போ இந்த ஹோட்டல் அம்பிகாவில் தான் எங்களுக்கு இந்த மீட்டிங் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்ககிட்ட கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் படம் எடுப்பாங்க. எப்படின்னா பணம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா பொலிட்டிஷியனுமே செய்கிறது படம் எடுக்கிறது, இல்லைன்னா லேண்டு வாங்குறது. லேண்டு வாங்கினா தெரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. அதனால் யார் படம் எடுத்தாலும் எங்களெல்லாம் போடுங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஸ்டில் திஸ் இஸ் அ வெரி குட் அக்கேஷன். அது ராஜேஷ் சுவாமிநாதன் ஐ திங்க் வெரி குட் மியூசிக் டைரக்டர். பை பர்த் இஸ் எ மியூசிக் டைரக்டர். அதனால் நல்ல நல்ல சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கூட நாங்கள்லாம் நடித்த படத்தில் கூட அவருடைய மியூசிக் தான். இப்போ நான் ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 5வது படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கடங்காரங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கடங்காரங்க ஜாஸ்தி ஆனதுனால நான் எப்பயுமே வெளியே வாட்ச்மேன்லாம் அப்போ வைக்கலை. ஏன்னா கடங்காரங்களாம் 5 பேர் இருக்காங்க, நம்ம இதுக்கு வாட்ச்மேனை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு செலவு இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வேண்டிக்குவாங்க 5 பேரும், இவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பட் இப்போ இந்த ஆளுங்களுக்கெல்லாம் கடன்லாம் கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பார்த்தா திருச்சோடி இருக்குது வீடு. அதனால் திருப்பி ஒரு கடன்காரன் ஆகலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அதனால் ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. பட் படம் பண்ணுறதுனால என்ன விஷயம்னா, என் மாதிரி ஆளுங்க எனக்கெல்லாம் பெரிய திருப்தி என்னென்னா, ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ படம் எடுக்கிற அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் சொல்கிறேன், தேர் ஆல் ரொம்ப சிரமத்தில் இப்போ சில பேர் எடுக்கலாம், இல்லை சிரமம் இல்லாமல் கூட எடுக்கலாம். இருந்தாலும் எப்படி எடுத்தாலும் ரைடு வருது, ரைடு வந்துட்டு தான் இருக்கும். அது தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸலண்ட் டே இன்றைக்கி. அது இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி எங்களை கூப்பிட்ருக்காரு. ஃபார் த பெஸ்ட்.